ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணுறக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் தவிர்த்துருங்க. ஈஸியாக அந்த பர்சனே உங்களை தேடி வருவாங்க. அதற்கான சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோளுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய வேர்ட்ஸு, எண்ணங்கள், எமோஷன்ஸ் இது எல்லாமே ஒட்டுக்கா ஒரே அலைன்மெண்ட்டில் வந்தால் தான் நம்மளோட யூனிவர்ஸ் நமக்கான விஷயங்களை பண்ணி கொடுப்பாங்க. நம்மளுடைய எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கும்போது அந்த வைப்ரேஷனுக்கு ஈக்குவலான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும். இங்கே ரிலேஷன்ஷிப்புக்கு அட்ராக்ட் பண்ணுற முக்கால்வாசி பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அவங்களுடைய தேவை ஒன்றா இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வேறு மாதிரி இருக்குது, அதுக்கு உண்டான எமோஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ யூனிவர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. இதுதான் ரிலேஷன்ஷிப்பில் முக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப்பில் பாஸ்ட்டில் என்ன நடந்திருந்தாலும் சரி, ஒரு எமோஷ்னலாக என்றைக்குமே முடிவெடுக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு 1 week அந்த மாதிரி டைம் எடுத்துகிட்டு உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும், அந்த பர்சன் உண்மையாலுமே உங்கள் லைஃப்பில் வேணுமா, அந்த பர்சன் இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களாங்கிறத ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த பர்சன் வேணுமா வேண்டாமாங்கிறதுலேயே கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் அங்கே கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. அங்கே தவறான மேனிஃபெஸ்டேஷன் தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் முக்கியமாக நான் இந்த வீடியோவே போடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, கிளியரான கோல் இருக்கணும். கோல் நீங்கள் கிளியர் கட்டாக வச்சிங்கன்னா மட்டும்தான் அதை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும். ஸோ கோலை ஃபஸ்ட்டு நீங்கள் தெளிவாக வைங்க. உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு வேணுமா, அவங்க கூட இருந்தால் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களாங்கிறத நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசணும். அதுக்கான எமோஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் யூனிவர்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஃபீலிங்ஸ் கரெக்டாக யூனிவர்ஸ்க்கு ரீச் ஆகி உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். கோல் தெளிவாக செட் பண்ணணும். இப்போ உங்கள் லைஃப்பில் தேர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே அந்த பர்சன் மறுபடியும் உங்களுக்கு வேணும், அவங்க உங்களுக்கான பர்சன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக நோ கான்டாக்ட் ரூலில் தான் இருந்தாகணும். இல்லை அப்படின்னா அவங்ககிட்டையும் பேசிட்டு உங்ககிட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களுடைய வேல்யூவை நீங்களே குறைச்சிக்கிட்ட மாதிரி ஆயிரும். இது ஒரு முக்கியமான விஷயம். தேர்ட் பர்சன்ஸ் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா உங்கள் பர்சன் கூட நீங்கள் பேசவே கூடாது. இது கிளியர் கட்டாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் எத்தனை டவுட் கேட்டிங்கனாலும் இதுதான் உண்மை. அவங்க கூடயே போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னா உங்களை நீங்கள் மதிக்கலைன்னு அர்த்தம். உங்களோட வேல்யூ உங்களுக்கு புரியலைன்னு அர்த்தம். 1000 பேர் இருந்தாலும் என்னோட பிளேஸை யாரும் நிரப்ப முடியாது, நான் தான் இங்கே ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்சன் கிட்ட போய் பேச மாட்டீங்க. அவங்களா உங்களோட வேல்யூ புரிஞ்சுட்டு வரணும்னு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க. இது ஒரு விஷயம். தேர்ட் பர்சன் இருக்காங்கன்னா 100% நீங்கள் நோ கான்டாக்டில் தான் இருக்கணும். இதே மற்ற ரீசன்ஸ்க்காக நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க, ஒரு சுச்சுவேஷனால அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் பொறுமையாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நோ கான்டாக்டில் இருந்து தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும். நிறைய பேர் நோ கான்டாக்ட் எதுக்கு அப்படிங்க நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சனே உங்களை தேடி வரணுங்கிறதுக்காக நோ கான்டாக்ட் இருக்கணும்னு நினச்சிக்கிறீங்க. மெயின் விஷயம் அது கிடையாது. உங்களை நீங்கள் வேல்யூ பண்ணுறதுக்கு, ஏன்னா உங்களுடைய மதிப்பு உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் ஈஸியாக அவங்களை அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போது அவங்ககிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அங்கே மறுபடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிட்டே தான் இருக்கும். மறுபடியும் காயங்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் டவுட்ஸ் போடும்போது பார்த்தா வீடியோவே ஃபுல்லாக பார்க்காம போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஏன் அப்படின்னா நோ கான்டாக்ட்டுங்கிறதே ஒரு தப்பான மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் வச்சுட்டு இருக்கீங்க. அதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நோ கான்டாக்ட் பண்ணோம்னா அவங்க வந்துருவாங்க நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது. அப்படி கிடையாது. நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது எதுக்குன்னா உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு, உங்களோட வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்பெஷல்னு உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சன் ஸ்பெஷல்னு நினைக்கிறதுனால தான் அவங்க வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ ஸ்பெஷலான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பெஷல்னு நினைக்கணும்ல, அப்போ தானே அந்த விஷயம் உங்களை தேடி வரும். ஸோ அதை உணர்றதுக்காக தான் நோ கான்டாக்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் உங்ககிட்ட வந்தால் தான் அந்த பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்குமே சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் தெரியுது, அவங்களுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியுதுன்னா பிரச்சனையே கிடையாது. அப்போ அவங்க ஹை எனர்ஜியில் ஆட்டோமேட்டிக்காக இருப்பாங்க. அப்போ நீங்களும் இங்கே ஹை எனர்ஜிக்கு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. இதுதான் இங்கே விஷயம். அதாவது இங்கே நம்ம யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்ம யாரை அட்ராக்ட் பண்ண போகிறோங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, சுச்சுவேஷன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யூனிவர்ஸை மட்டுமே நம்பி நம்ம எனர்ஜியை நம்ம ஹை லெவலுக்கு கொண்டு போகிறோம். அந்த ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவையானது நம்மக்கிட்ட அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரப்போகுது. ஸோ சுற்றி இருக்கிற எந்த லிமிட்டிங் பிலீஃபையும் உங்களுக்குள்ளே அலோவ் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பர்சன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்னு
முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகணும். உங்களுடைய செல்ஃப் லவ்வை இன்க்ரீஸ் பண்ணணும். செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தேடி வருவாங்க. இதுதான் இங்கே விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் இது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப லோவான வேர்ட்ஸ் தான் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு அவங்க என்ன எனர்ஜியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம பேசுகிற வார்த்தைகள் எப்பவுமே உயர்வான வார்த்தைகளாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான விஷயத்தை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்கும். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறையா நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம். அதை பார்க்கும்போது இவங்களுக்கெல்லாம் நடக்குது, நமக்கு ஏன் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கொஷின் வருது அப்படின்னாலே நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, நான் ரொம்ப வருஷமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், நான் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன், ஆனால் ஏன் எனக்கு இன்னும் நடக்கலைன்னு. அப்படி நீங்கள் சொல்கிற வார்த்தையே அங்கே தப்பு. நீங்கள் கரெக்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தால் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. உங்கள் டிவைன் டைமுக்கு நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. யூனிவர்ஸ் கரெக்டான டைமில் கொடுப்பாங்கிறத நீங்கள் நம்பியிருப்பீங்க. கரெக்டான மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னா யூனிவர்ஸ் டிவைன் டைமிங்லாம் அங்கே கொடுப்பாங்க. அது வரைக்கும் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம உயர்ந்துக்கிட்டே இருக்கணும். யூனிவர்ஸ் எதிர்பார்க்குறத நம்ம கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ யூனிவர்ஸ் எதிர்பார்க்குறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கறதுக்கு ஈக்குவலான விஷயங்களை யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. உண்மையாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ இங்கே நீங்கள் நம்மக்கிட்ட சேஞ்ச் வந்தால் மட்டும்தான் நமக்கான வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நிகழும். நிறைய பேர் மக்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, சுச்சுவேஷன் மாறும்னு எதிர்பார்க்குறீங்க, யூனிவர்ஸ் கிட்ட எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே ஓகே தான். யூனிவர்ஸ்க்கு நீங்கள் கரெக்டான எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது கொடுக்கும். யூனிவர்ஸ் வந்து ஆல்வேஸ் ரைட் மட்டும்தான். நீங்கள் இது வந்து எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் சொல்கிறது வந்து கரெக்டான விஷயம்தான். அதாவது என்னென்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸோட நாலேஜை நம்ம ஈஸியாக அடைய முடியும். யூனிவர்ஸ் என்ன எதிர்பார்க்குதோ அதை நம்மளால் கொடுக்க முடியும். இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அட்ராக்ட் பண்ணுறது நம்மளுடைய எனர்ஜி தான். ஸோ நம்மளோட எனர்ஜியை தான் நம்ம மாற்றணும்னு சொல்லி அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தான் நான் வந்து எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கான விஷயம் வேணும் அப்படின்னா உங்களோட வேர்ட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அந்த வேர்ட்ஸ் மூலமாக கரெக்டான எமோஷன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டான ஃபீலிங்ஸ் யூனிவர்ஸ்க்கு போகிறதுனால அந்த வைப்ரேஷனுக்கு ஈக்குவலான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கரெக்டாக பேசணும். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்லணும்? நானும் என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சனும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து இது ட்ராமாட்டிக்காக தெரியலாம், உங்கள் மைண்டு நம்பாது, ஒரு பைத்தியக்காரமாக தெரியலாம். ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவங்க உங்கள் கூடவே வாழ்கிறாங்கிற ஒரு இமேஜினேஷனுக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த ஃபீலிங்ஸை கரெக்டாக கொண்டு வந்துடுவீங்க. அப்போ உங்கள் மைண்டு நம்ப மாட்டேங்குது, எப்போ நடக்கும்னு ஒரு கொஸ்டின் கேட்குதுன்னா இன்னும் உங்கள் மைண்டு நம்பலன்னு தான் அர்த்தம். அப்போவும் இன்னும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் அதனால தான் சொல்லுவேன், ஒரு ஃபன்னாக பண்ணுங்கள், லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அதாவது அவங்க இருந்தால் ஹாப்பிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அவங்க கிடைச்சாதான் எனக்கு ஹாப்பிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் என்றைக்குமே வராதிங்க. ஸோ சந்தோஷமாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைங்க. உங்கள் எமோஷன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். நானும் அவங்களும் சந்தோஷமாக இருக்கும். எனக்கான ப்ராசஸை யூனிவர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நொடி எனக்கு ஃபேவரபுளாக நடந்துகிட்ருக்கு. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எனக்கு ஃபேவரபுளாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் ஆழமாக நம்பினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். நிறைய பேருக்கு நடக்காதுன்னு சுச்சுவேஷன் இருந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா சும்மா ஒரே நாளில் ஓவர் நைட்டில் அவங்க ஜெயிச்சது கிடையாது. நிறைய விஷயங்கள் அவங்க தாண்டி வந்திருப்பாங்க. நிறைய நம்பிக்கையோடு அவங்க வந்து போராடி இருப்பாங்க. உண்மையாக சொல்கிறேன், நிறைய பேரோட வாழ்க்கை இங்கே போராட்டமாக தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். அங்கே பாசிட்டிவாக பேச முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பொக்கிஷம் கிடச்சிருச்சு. யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணால் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும்னு தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சும் நம்ம வந்து தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது யாரோட தப்பு? நம்மளோட தப்பு தான் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் உங்களோட வாழ்க்கை இதுதானங்கிறது ஆயிடுச்சு. ஸோ ப்ரெசண்ட்டை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் நிச்சயமாக அங்கே வெற்றி கிடைக்கும். மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். நம்புங்க, ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சந்தோஷமாக வச்சுக்க முடியும். எப்படி நம்ம வந்து ஒரு ஃபோன் வந்து பேட்ரி லோ ஆகிடுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் உங்கள் எனர்ஜி லோ ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை நம்ம அப்படியே விட்டுருவோமா? அந்த பேட்ரி போட்டு சார்ஜ் போட்டு அந்த பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணி அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி குறைஞ்சிருச்சுன்னா வார்த்தைகள் மட்டும்தான் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான வேர்ட்ஸை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க. நான் வந்து ஸ்பெஷல், நான் ரொம்ப லக்கி, எனக்கு நல்லது மட்டுமே நடக்குதுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக அந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா யூனிவர்ஸை குறை சொல்கிறது தெரியும். நமக்கு என்ன பண்ணணுங்கிறதும் நமக்கு தெரியும்ல. ஏன் யூனிவர்ஸ் இப்படி பண்ணுற, ஏன் யூனிவர்ஸ் எனக்கு ஃபேவரபுளாக பண்ண மாட்டேங்கிறங்கிற கொஸ்டின் நம்ம கேட்குறோம்ல. அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணணும்? யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க, நான் கேட்குறது நீ பண்ணலையே, அப்போ எப்படி நான் உனக்கு கொடுப்பேங்கிறத அவங்க கேட்பாங்க. உடனடியாக நான் சந்தோஷமாக இருக்கேன், என்னோட பர்சன் என் கூட தான் இருக்காங்க, எனக்கு ஃபேவரபுளாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே எல்லாமே எனக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குதுங்கிறத நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா மட்டும்தான் அங்கே பலனை எதிர்பார்க்க முடியும். அதை நீங்கள் கரெக்டாக போடணும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து எஃபர்ட்லாம் கரெக்டாக தானே போட்டுட்ருக்கேன், ரொம்ப வருஷமாக நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டுருக்கேனே, இந்த விஷயம் வேணும்னு நான் உட்காந்துருக்கேனே நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு செடிக்கு கரெக்டான உரத்தை கரெக்டான நேரத்தில் போட்டால் மட்டும்தான் அந்த விஷயம் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். கரெக்டாக அதே மாதிரி நீங்கள் கரெக்டான வார்த்தைகளை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பலனை நீங்கள் அடைய முடியும். ஸோ வார்த்தைகள் ரொம்ப 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 முக்கியம். வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கையை உருவாக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த வார்த்தைகளை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண உங்களால் ஈஸியாக அதை அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து வந்து உங்களோட எமோஷன்ஸை நோட் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறீங்கிறத நம்ம அங்கே நோட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்களுக்கு மேலே நமக்கு வருது. அதில் நம்ம என்ன எண்ணங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறோம், என்ன எண்ணங்கள் நெகட்டிவாக நினைக்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களுடைய ஃபீலிங்ஸ்லாம் வந்து வச்சு தான் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதே தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கா, அப்போ கரெக்டான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் லோ ஆகிற மாதிரி இருக்கா, அப்போ உடனடியாக பாசிட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோல் வந்து நான் தெளிவாக வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அந்த கோலை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா ரிப்பீட்டடாக எழுதிக்கிட்டே இருங்க. ஏன்னா எழுத அது உங்கள் ஆழ்மனதில் பதியுதுங்கிறதுனால ரிப்பீட்டடாக நீங்கள் எழுதிக்கிட்டே இருக்கலாம். நானும் என்னுடைய லவபிள் பர்சனும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி நீங்கள் எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்ட் ஒரு கொஷின் கேட்குது அப்படின்னா, அது வந்து என்ன கொஷின் கேட்குதுங்கிற மாதிரி பாருங்கள். அதாவது நான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை அப்படிங்கிறது கரெக்டான கொஷின் கிடையாது. யூனிவர்ஸ் என்னோட கோலை அடையிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு என்னை கைட் பண்ணுங்கன்னு கேட்குறது தான் கரெக்டான விஷயம். நான் என்ன பண்ணணும் யூனிவர்ஸ், நான் என்ன பண்ணனா எனக்கு கொடுப்பீங்கன்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்டு பழகுங்க. அந்த கொஷின் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, என்னோட குழந்தை என்னை நம்புறதுனால தான் என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறது யூனிவர்ஸ் சந்தோஷப்படுறதுனால இம்மிடியட்டாக அதுக்கான சொல்யூஷனை உங்களுக்கு காட்டிடுவாங்க. உங்களுக்குள்ளே இருந்தே அந்த சொல்யூஷன் வரும், நீங்கள் என்ன பண்ணணுங்கிறது. உண்மையாலுமே சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு விஷயத்தை லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம தான் பொறுப்புன்னு ஆகிட்டோம். அப்போ நம்ம லைஃப்பில் தேவையில்லாத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அட்ராக்ட் பண்ணுறது யார், நம்ம தான். அப்போ என்ன பண்ணுனா அது சரியாகும்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை மாற்றி நமக்கு தேவையானதை அடைய முடியும் இல்லையா. ஸோ அதனால் யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க. சில நேரத்தில் நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது, அடுத்து நம்ம என்ன பண்ணுனா சக்ஸஸ் அடைவோங்கிறதும் தெரியாது. அந்த டைமில் யூனிவர்ஸ் கிட்ட, யூனிவர்ஸ் நான் என்ன பண்ணணும், யூனிவர்ஸ் என்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, நான் என்ன பண்ணணும், எதை எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் என்னை கைட் பண்ணுங்கள். என் வாழ்க்கையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். என்னோட வண்டியை நான் வந்து உங்ககிட்ட வந்து டிரைவராக உங்களை உட்கார வைக்கிறேன். கரெக்டான இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு கைடன்ஸ் கேளுங்க. அப்போ யூனிவர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. ஏன் யூனிவர்ஸ் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாருக்கும் நடக்குது, ஏன் எனக்கு நடக்கலைன்னு கேட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உண்மையாலுமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அது வந்து லோ எனர்ஜி உள்ள வேர்ட்ஸு. ஸோ வேர்ட்ஸை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான வாழ்க்கையில் வந்து நீங்கள் போகணும்னு நினைங்க. கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது எமோஷன்ஸ் வந்து மாறி மாறி வரும். அந்த பர்சன் உங்கள் கூடவே இருக்கணுங்கிற எண்ணம் வரும், அவங்க கூட லைஃப் லாங் வாழணுங்கிற எண்ணம் எல்லாமே வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி நம்மளுக்கான பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வர வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும்தான். ஏன்னா நமக்கு வந்து யூனிவர்ஸ் நாலேஜ் கொடுத்துட்டாங்க. அதை அப்ளை பண்ணி கரெக்டாக நம்ம போனோம்னா மட்டும்தான் நமக்கான விஷயத்தை அடைய முடியும். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாசிட்டிவான வேர்ட்ஸும் பாசிட்டிவான எமோஷன்ஸும் கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு மட்டும்தான். பாசிட்டிவான வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்கள் வாழ்க்கை மாறும். சுற்றி என்ன வேணால் நடக்கட்டும், இது நம்மளோட வாழ்க்கை, நம்ம சந்தோஷமாக வாழணும், நம்ம வெற்றியாளராக வாழணும் அப்படின்னா நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிட்டு ஆகணும். ஸோ வார்த்தைகளையும் எமோஷன்ஸையும் கரெக்டாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். நிச்சயமாக வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கான சக்ஸஸை கொண்டு வரும். பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து அடிக்கடி பேச ஆரம்பிங்க. உங்களை பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். பாசிட்டிவாக இருக்கிறதுக்கே வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் தான் உங்கள் முக்கியம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களால் ஜெயிக்க முடியும். நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிவர்ஸ் நீங்கள் கேட்குறது கொடுப்பாங்க. உங்களுக்கான டிவைன் டைமிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுற ஒரு பொறுமை வேணும். பொறுமையும் மனப்பக்குவம் இருக்கிற இடத்துல வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, ஓகே, அந்த மனப்பக்குவம் வந்துருச்சாங்கிறது நீங்கள் தான் நோட் பண்ணணும். உங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குதுங்கிறத எழுதி பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதுங்க. அது திரும்ப படித்து பாருங்கள். அது பாசிட்டிவாக இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண பாசிட்டிவான மைண்ட் செட்டை உங்களால் கொண்டு வர முடியும். சீக்கிரமாக உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் நீங்கள் அடைய முடியும். ஸோ நம்பிக்கையோடு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே பிரபஞ்சம் வெற்றி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ். லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.